வணக்கம். கேரளா லாட்டரி கேசிங் நண்பா. 22/6/2024 காருண்யா டிரா 659வது குழுக்கள் தான் நண்பா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நேற்று நம்ம கெஸிங் கொடுக்கணும் நண்பா, இன்னும் கணக்குல செட் ஆகல, அதனால கொடுக்கணும் நண்பா. வாங்க இன்னைக்கான கெஸிங் பார்த்தலாம் நண்பா. நண்பா இந்த மாசத்துல காருண்யா அடிச்சது 949 நண்பா. அதுக்கு அடுத்து பாருங்க இங்க 910. அதுக்கு அடுத்தது இங்க 099 நண்பா. பாருங்க இந்த 9 மட்டுமே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நிறுத்தி ஆடிட்டு இருக்காங்க நண்பா. இந்த கணக்கு இந்த மாசத்துல பாருங்க இங்க 915 ரூபா. 915க்கு இது ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்ச மாதிரி 910 நண்பா. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்க இங்க 484 நண்பா. ஸோ அதில் இந்த 44க்கு மட்டுமே பவர் பண்ணி வச்ச மாதிரி இங்க 99 நண்பா. ஸோ இந்த மாசத்துல பாருங்க இது 860 நண்பா. ஸோ நேற்று நாட்ட கணக்கு பிரகாரம் பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நண்பா. இங்க 57, இங்க 754 வந்ததுனால இந்த பேலன்ஸ் இருக்கு இந்த 9 நண்பா. இந்த 9 இங்க வச்சிருக்கோம். ஸோ இந்த மாசத்துல இங்க இருந்த 0, இந்த 0வுக்கு இங்க பவர் பண்ணி வச்ச மாதிரியே இருந்தா கணக்காகுது. ஒரு 0 டைரக்ட் ஒரு 5க்கு 5 வச்ச மாதிரி கணக்கு நண்பா. ஸோ மிச்சம் நமக்கு இருக்கிறது இந்த 86 நண்பா. இந்த 86க்கு 7, 9, 8 நீங்க வந்தாலும் நமக்கு 86 ரம்மி கணக்குக்கு வந்துடணும்பா. ஸோ 86, இந்த 86 மட்டும் நாளைக்கு ஆல் போர்டில் கூட யூஸ் பண்ணுங்க நண்பா. ஸோ இந்த 9 அதிகமா நிறுத்தி ஆடி இருக்கிறதுனால இந்த 86, 89 வர கூட வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்கை ஒத்து வரதா பாருங்க நண்பா. நம்ம இங்க பாருங்க சி போர்டு 0 நண்பா. அதுக்கு அடுத்து பாருங்க இங்க ஏ போர்டு 0. ஸோ நமக்கு என்ன கணக்குல பாருங்க இங்க 9 நண்பா ஏ போர்டு, மறுபடியும் இங்க ஏ போர்டு 9, இங்க சி போர்டு 9 வச்சதுனால இங்க டபுள்ஸ்ல பி போர்டுக்கு 9 வரணும் நண்பா. ஸோ அந்த 9 வச்சு இந்த டபுள்ஸ்ல 99ன்னு வச்சிருக்காங்க. அந்த கணக்கு பிரகாரமா நமக்கு இங்க சி போர்டுல 0, ஏ போர்டுல 0. ஸோ அடுத்தது நமக்கு இங்க பி போர்டுல 0ன்னு வரணும். ஸோ பி போர்டுல 0 வந்துச்சுன்னா இந்த மாசத்துல கார்னியாவோட ஆட்டம் இதுல முடிஞ்சிடும் நண்பா. இந்த ஆட்டம் இதோட முடிஞ்சிடும் நண்பா. ஸோ பி போர்டு நமக்கு 0 வந்தா இந்த 8, 6ங்கிறது 86, 89 எப்படி வேணா வரலாம் நண்பா. ஸோ 806 அல்லது 608 அல்லது 809 அதாவது 908 இந்த மாதிரி வரலாம் நண்பா. ஸோ வீடியோ முழுசா பாருங்க. வீடியோவில் சொல்றத நம்பர் அங்கே நான் கொடுக்க முடியாது, அதிகமாக நம்பர் வரதான் கொடுக்க முடியாது. ஸோ சொல்றத நீங்க ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க நண்பா. நீங்க உங்க கெஸ்டிங்லயும் பாருங்க நண்பா. ஸோ வீக்லி சார்ட் பாருங்க, இங்க 4 நிறுத்தி இருக்காங்க நண்பா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 4 நிறுத்தி இருக்காங்க நண்பா. அடுத்து பாருங்க இங்க 9 நிறுத்தி இருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 9 நிறுத்தி இருக்காங்க நண்பா. ஸோ அடுத்தது பாருங்க இங்க 4 நிறுத்தி இருக்காங்க நண்பா. இப்ப நமக்கு இந்த கணக்கு பிரகாரமே நாளைக்கு ஏ போர்டோ, இங்க ஏ போர்டோ அல்லது பி போர்டோ 4 வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. ஸோ இங்க நிறுத்தி இருக்கிறதுனால இங்கேயும் நிறுத்த வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த மாசம் ஃபுல்லுமே அப்படிதான் ஆடிட்டு வரான். ஒரு நம்பர் நிறுத்தினா அடுத்து அந்த நம்பரை நிறுத்திட்டே தான் நண்பா வரான். ஸோ உங்க கணக்குல வருதான்னு பாருங்க நண்பா. 4க்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. 4ன்னு வந்துச்சுன்னா
நமக்கு 794 கூட வரலாம் நண்பா. பாருங்க 74 அதுக்கு கீழே 9ன்னு வந்திருக்கு நண்பா. இப்போ இங்கேயும் அதே கணக்கு தான் நண்பா. 74 அதுக்கு கீழே 9 நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு இந்த 4ங்கிறது கன்ஃபார்மா இருக்கு நண்பா. வர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதான்னு கொஞ்சம் நல்லா யோசிங்க நண்பா. வீக்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா. இங்க பாருங்க 88 22 ஆனதுனால நண்பா. அதே இங்க பாருங்க 00 9ன்னு ஆடி இருக்கா நண்பா. ஸோ நமக்கு இங்கேயும் டபுள்ஸ் தான் நண்பா வந்திருக்கு. ஏசி நண்பா ஏசி 22ன்னு வந்திருக்கு நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் இங்க 99 4 நிறுத்தி இருக்கிறதுனால 99 44 வரக்கூட வாய்ப்பு இருக்கு நண்பா. அதிகபட்சமா 99ங்கிறதே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க நண்பா. இங்க காருண்ய பாருங்க ஏசி 99 அதுக்கு அடுத்து பாருங்க இங்க ஒரு வாரம் விட்டு 9 மட்டும் வச்சுட்டு ஒரு வாரம் விட்டு இங்க பிசி 99 நண்பா. ஸோ இந்த மாசம் இது கடைசிங்கிறதுனால இங்க நமக்கு 99ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா ஏபிக்கு. சப்போஸ் இந்த வாரம் வரலன்னா அடுத்த வாரம் இந்த மாசத்துல கார்னியாவுக்கு டிரா இருந்தா வரணும் நண்பா. ஓ இல்லைங்க பட்சத்துல இந்த இடத்துக்கு நமக்கு 99ன்னு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. நண்பா வீக்லி சார்ட் நம்ம அதில் சொன்ன கணக்கு பிரகாரமே 9 அதிகமா கார்னியா மட்டுமே எடுத்திருக்கிறதுனால ஏசி 99 அடுத்து ஒரு வாரம் விட்டு இங்க பிசி 99 நண்பா. ஸோ இங்க இருந்த ஒரு 0வையும் ஒரு 9ஐயும் எடுத்து 099ன்னு வச்சதுனால இப்ப நமக்கு இங்க இதுல இருந்தும் ஒரு 0 ஒரு 9 எடுக்க வாய்ப்பு இருக்கு நண்பா. இப்படி ஸோ இதை எடுத்தோம்னா நமக்கு ஏபி 990ன்னு வரலாம் நண்பா. ஏபி 99 வச்சு 990ன்னு வரலாம் நண்பா. எனக்கு அதுவே கொஞ்சம் கன்ஃபார்மா இருக்கு நண்பா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த கணக்கு பிரகாரம் தான் நண்பா. இந்த 57 57ங்கிறது இங்க 75ன்னு நேற்று வந்ததுனால இந்த இடத்துக்கு 75 நேற்று வந்ததுனால இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த 9 மட்டும் இன்னைக்கு வந்திருக்கு நண்பா. பேலன்ஸ் 9 இங்க வந்துச்சு. இங்க இருக்க இந்த 05 திருப்பி இருக்கா நண்பா. இவன் 5 விடாம ஆடுறதுனால இந்த 5யும் 0வையும் இங்க கொண்டு வந்திருக்கான் நண்பா. 950ன்னு வச்சிருக்கான். ஸோ அதே மாதிரியே 9 இவங்க விடாம ஆடுறதுனால இந்த 9 0வையும் நாளைக்கு மேட்ச் பண்ணி இங்க வரும் நண்பா. ஸோ நமக்கு அப்ப இன்னைக்கு சி போர்டு பார்த்தோம்னா 0 நண்பா. இந்த 0 இந்த இடத்துக்கு வந்ததுனால நமக்கு இந்த 86ங்கிறது வரணும் நண்பா. ஸோ இந்த 6 9 பண்ணாலும் பண்ணுவான் நண்பா. அதனாலதான் இந்த 098. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. இயர்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா. இங்க பாருங்க இங்க 960 நண்பா. இந்த 960க்கு 2 மாசம் விட்டு 2 வருஷம் விட்டு இங்க பாருங்க 950ன்னு வச்சிருக்காங்க நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாக்கா இங்க பாருங்க 932 நண்பா. ஸோ அதுக்கு அடுத்து இங்க பாருங்க 533 நண்பா. இப்போ இந்த 2 வருஷம் கழிச்சு நமக்கு இங்க 534ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. ஏன்னா நமக்கு மந்த்லி சார்ட்ல பார்த்த பிரகாரம் 4க்கு 9 நிறுத்தினா 9க்கு 4 நிறுத்தினா நண்பா. அந்த கணக்கு பிரகாரமே இங்க நமக்கு பார்த்தோம்னா ஒரு 4 நிறுத்தணும். ஒரு 4 நிறுத்தினோம்னா இந்த 534ங்கிறது நமக்கு இங்க செட் ஆகணும் நண்பா, மேட்ச் ஆகுது. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க.
கணக்குல ஒத்து வந்தா மட்டும் எடுத்து போடுங்க நண்பா. நண்பா உங்க கணக்குல மேட்ச் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க நண்பா. நண்பா 3 டிஜிட்டுக்கு ஒரு 8 நம்பர் நண்பா. உங்க கணக்குல ஒத்து வர நம்பரை மட்டுமே எடுத்துக்கோங்க. அதிகமா போடாதீங்க. உங்க கணக்கோட இதுல எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டுமே எடுத்து போடுங்க நண்பா. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. லைக் பண்ணுங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் முழுசா பாருங்க. வீடியோல என்ன சொல்றேன்ட்டு அது சொல்றது பிரகாரம் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த நம்பர் வரும்னா எடுத்துக்கோங்க நண்பா. ஒரு நாளைக்கு பார்க்கலாம் நண்பா.